ஏமன் நாட்டுல கேரள நர்ஸ் நிமிஷா பிரியாவின் மரண தண்டனை ஒத்திவைக்கப்பட்ட நிலையில தண்டனை நிறைவேற்றப்படணும்னு தொடர்ந்து அழுத்தம் கொடுக்கப்பட்டு வருது. அழுத்தம் கொடுக்கிறது யாரு? என்ன நடந்துட்டு இருக்கு ஏமன்ல? நிமிஷா பிரியா 2008 இருந்து ஏமன் நாட்டுல பல மருத்துவமனைகள்ல வேலை பார்த்துட்டு வந்தாங்க. இப்போ அங்க இருக்கிற சனா மத்திய சிறையில இருக்காங்க. சில வருஷங்கள் முன்ன அங்க ஒரு கிளினிக் தொடங்க முடிவு பண்ணிருக்காங்க நிமிஷா பிரியா. அப்போ இவங்களுக்கு பழக்கமானவர் தான் ஏமன் நாட்டை சேர்ந்த தலால் அப்து மக்தி. அந்த நாட்டு ரூல்ஸ் படி அங்க ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னா அங்க இருக்கவங்க யாரேனும் பார்ட்னரா இருக்கணும் அந்த தொழில். இப்படி பழக்கமானதுல மெக்தையும் பிசினஸ் பார்ட்னர் ஆக்கியிருக்காரு. ஆனா கொஞ்சம் நாள்ல போதுமான வருமானம் கிடைக்காததுனால மெக்தி நிமிஷா பிரியாவை மிரட்ட ஆரம்பிச்சிருக்காரு. பாஸ்போர்ட், கிளினிக் லைசன்ஸ், நகைகளை பிடுங்கி வைக்கிறதுன்னு நிறைய தொல்லைகள் அவருக்கு வந்திருக்கு. இதையடுத்து நிமிஷா பிரியா புகார் கொடுக்கவும் மெக்தி கைது பண்ணப்பட்டு சிறையில அடைக்கப்பட்டார். ஆனா வெளியே வந்த பிறகும் இவரை தொடர்ந்து மிரட்டிட்டு தான் இருக்காரு மெக்தி. அதோட நிமிஷாவுடைய பாஸ்போர்ட்டும் மெக்தி கிட்ட இருந்ததுனால அதை மீட்கிறதுக்காக பண்ணின முயற்சி தான் சிக்கல் ஆகியிருக்கு. மெக்திக்கு மயக்க மருந்து கொடுக்கும் பொழுது டோஸ் அதிகமாகி அவர் இறந்து போகவும் நிமிஷா கைது பண்ணப்படுறாங்க. இதையடுத்துதான் அவங்களுக்கு 2018 மரண தண்டனை அறிவிக்கப்பட்டு 2023 உறுதியும் செய்யப்பட்டுச்சு. தண்டனையை ரத்து செய்யறதுக்காக ஆரம்பத்துல இந்திய அரசு எடுத்த முயற்சிகள் எதுவுமே கை கொடுக்கல. இதன் பிறகுதான் இஸ்லாமிய சட்ட முறைப்படி இந்த வழக்கு கையாள முயற்சி எடுக்கப்பட்டுச்சு. இந்தியாவில் இஸ்லாமிய மதத்துல உயர்ந்தவரா அறியப்படுற இந்திய கிராண்ட் முப்தி காந்தபுரம் ஏபி அபுபக்கர் முசல்யார் தலையிட்டார். அவர் ஏமன் நாட்டினுடைய மத குருவா அறியப்படுற அங்க பெரிதும் மதிக்கப்படுற ஷேக் அபிப் உமரை தொடர்பு கொள்றாரு. அப்படி விவாதிக்கப்பட்டதுல மெக்தியுடைய குடும்பத்தினர் நிமிஷாவுக்கு மன்னிப்பு வழங்கவோ அல்லது இஸ்லாமிய சட்டப்படி தியாங்கிற இழப்பீடு பணம் பெற்றுக்கொள்ளவோ ஏற்பாடு செய்யணும்னு கோரிக்கை வச்சார். ஜூலை 16 தற்காலிகமா தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டுச்சு. இந்த நிலையில ஜூலை 29 மரண தண்டனை நிரந்தரமா ரத்து செய்யப்பட இருக்குன்னு கிராண்ட் முப்தி அலுவலகம் தெரிவிச்சது. ஆனாலும் ஏமன் அரசு இது தொடர்பா எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியிடல. இன்னும் இது தொடர்பான சமரச பேச்சுவார்த்தை நடந்துட்டே தான் இருக்கு. இதுல மக்தி குடும்பத்தினருக்கு உடன்பாடு இல்லைன்னும் அதனால அவருடைய சகோதரர் மரண தண்டனையை நிறைவேற்ற புதிய தேதியை உறுதி செய்யணும்னு சொல்லியிருக்காரு. கிராண்ட் முப்தி மூலமா எடுக்கப்பட்ட நடவடிக்கையும் கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்காரு. என்னுடைய சகோதரர் உயிருக்கு பணம் ஈடாகாது, கண்டிப்பா பழி வாங்கணும்னு குறிப்பிட்டிருக்கிற அவரு நீதி அதோட போக்குல போகட்டும் அப்படின்னும் பதிவிட்டிருக்காரு. தண்டனை நிறைவேற்றப்படணும் அப்படின்றதுல அவர் உறுதியா இருக்காருன்னு தெரிய வந்திருக்கு. அவங்களுடைய குடும்பம் பழங்குடி சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்றதுனால அவங்களுடைய அமைப்பும் இதுக்கு கடுமையா எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வருது. ஏமன் அரசாங்கம் மேல இந்த அமைப்பும் அதிருப்தி இருக்கிறதுனால இந்த வழக்கு எப்படி முடிவடையும் அப்படின்ற பரபரப்பும் இப்போ எழுந்திருக்கு. அதே நேரத்துல இந்தியா தொடர்ந்து தன்னுடைய முயற்சிகளை செஞ்சுட்டு தான் வருது.